ஹவு டு பிளேஸ் எ ப்ராப்பர் என்ட்ரி, அதாவது எந்த என்ட்ரி எடுத்தாலும் சரி, அது பையாக இருக்கணும் செல்லாக இருக்கணும், அதை ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் ஏரியா அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஃபுல்லாக வால் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இனிமேல் நாங்கள் அந்த வாழ்க்கையில் அடிப்படையில் இனிமேல் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு கவுண்டர் ட்ரெண்டில் நான் போகலாமான்னு கேட்டால் கூடாது. நான் எப்போ நான் பைக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்த டாமினேட் பண்ணணும். எதை டாமினேட் பண்ணணும் அது நம்ம எல்லாருக்கும் முடியும். இதை டாமினேட் பண்ணாத வரைக்கும் ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட் எங்கே இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டை எப்படி பார்க்க போகிறீங்க, என்ன மாதிரி பார்க்க போகிறீங்க, எந்த இடத்துல பார்க்க போகிறீங்க, எல்லா இடத்துலையும் ட்ரேட் இருக்கணுங்கிறதுக்காக ட்ரெண்டு எந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாமலே நம்ம போடுறது நல்லதா. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, எனக்கு மேக்ஸிமம் எந்த இடத்துல ஹிட் ஆகாது அந்த இடத்துக்கு தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிளேஸ் எ ப்ராப்பர் என்ட்ரி, அதாவது எந்த என்ட்ரி எடுத்தாலும் சரி, அது பையாக இருக்கணும் செல்லாக இருக்கணும், அதை ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஏன்னா நம்ம நிறைய பேர் இருக்கக்கூடிய விஷயமே என்னென்னா, இந்த ப்ராப்பரான என்ட்ரி மாடல் இல்லாமல், ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான் இல்லாமல், நம்ம விருப்பப்பட்ட டைமில் விருப்பப்பட்ட ட்ரேட்ஸ் எடுக்காமல், ஒரு ப்ராப்பர் என்ட்ரினா இந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் எடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போனேன். ஏன்னா நீங்கள் ஒரு லேர்னராக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வீடியோஸை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காது கொடுத்து வாங்கிட்டு உங்களுடைய மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கான 90% சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே வெல், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்பரான என்ட்ரி நான் எப்படி டேக் ஓவர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி கேண்டலுக்கு நான் போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ டே கேண்டலில் சிம்பிள் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டே கேண்டில் தெளிவாக தெரியுது. என்ன கேண்டலாக இருக்குது? ஒரு செல் கேண்டலாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா நான் கோல்டு மார்க்கெட் தான் எடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ எனக்கு என்ன கேண்டலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் கேண்டலாக இருக்குது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன சான்சஸ் இருக்குன்னா, இன்னும் செல் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன்னா, 4 ஹவர்ஸில் போய்ட்டு ஒரு வியூ எடுக்கிறேன். 4 ஹவர்ஸில் நான் வியூ எடுக்கும் போதுமே எனக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேண்டலோடைய ப்ரெசன்டேஷன். கேண்டலோட ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோடைய மொமெண்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு காமிக்கும். ஸோ மார்க்கெட்டோட ப்ரெஷர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரெஷர். அதேமாதிரி ரெஸ்பெக்டபிள் ஏரியா எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெஸ்பெக்டபிள் ஏரியா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் ஏரியா அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோலேருந்து தெரியுதா, ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் கரெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. அப்போது நம்மளோட ப்ராப்பர் கரெக்ஷன் ஏரியாவை நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த இடத்த டிட்டர்மைன் பண்ணிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டியது லெவல்ஸ், என்ன லெவல், ஓகேவா? இந்த லெவலில் ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மார்க்கெட் எந்த மாதிரி என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகுது, எந்த மாதிரி ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ மார்க்கெட்டு இங்கேருந்து போனால் என்ன ஆகணும், நீட் டு பை. ஆனால் அந்த பைக்கு எனக்கு என்ன நடக்கணும், ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன். இப்போ இந்த மொமெண்டம் அந்த லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஃபுல்லாக வால் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இனிமேல் நாங்கள் அந்த வாழ்க்கையில் அடிப்படையில் இனிமேல் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கீழே விழுறதுக்கான சான்சஸ் மேபி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் 30 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சரில் பார்க்குறேன். இந்த இடத்துல நான் வந்து பார்க்குறேன் மார்க்கெட் க்ளீனாக என்னவா இருக்குது, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை க்ளீனாக என்ன பண்ணியிருக்கு, க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த இடத்துல நான் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்குங்கிறதுனால என்னோடய ஹை ஏரியாவை எதை வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏரியாவை ஹையாக வைக்கிறேன். எதுக்காக இதை நான் ஹையாக வைக்கிறேன் அப்படிங்கிற புரியணும். சி மார்க்கெட்டை பாருங்கள், இம்பல்ஸ் ரீடேஸ்ட், அகைன் மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, இம்பல்ஸ். இந்த இடத்துல என்ன முடிஞ்சிருக்கு, ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிருக்கு. சி அப்போ எனக்கு இதுதானே ஹை, இந்த ஹையை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன
செல்லில் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்த ஹையாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்த நான் ஹையாக மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க்கெட் இங்கே என்ன நடக்க போகும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே வந்து என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் ஃப்ளிப். ஓகே, ஸ்விங் லோ எது எனக்கு ஸ்விங் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்விங் லோ. கரெக்டா? அப்போது இந்த இடம் என்னோட ஸ்விங் லோவாக இருக்குங்கிற பட்சத்தில் இதுதான் என்னோட ஸ்விங் லோ. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்டபிள் ஆகிருக்கு. மேபி மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது மேபி ஒரு கவுண்டர் ட்ரெண்டில் நான் போகலாமான்னு கேட்டால் கூடாது. நான் எப்போ நான் பைக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்த டாமினேட் பண்ணணும். எதை டாமினேட் பண்ணணும் அது நம்ம எல்லாம் முடியும். இதை டாமினேட் பண்ணாத வரைக்கும் ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட் எங்கே இருக்குது, செல். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். எனக்கு ஆல்ரெடி ரியாக்ட் ஆகி தான் கீழே விழுந்துருக்கு. இந்த ஹையில் ரியாக்ட் ஆகி தான் என்ன இருக்குது, கீழே விழுந்துருக்கு. இப்போது இன்னுமே கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒன்று எந்த ஏரியா, 2 ஏரியாஸ் இருக்குது. ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, அப்படி இல்லாட்டி இன்டர்னல் ஹை ஏரியா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் திங் இன்டர்னல் ஹை ஏரியா எங்கே இருக்குன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் இது எது, இன்டர்னல் ஹை ஏரியா இதுதான். நெக்ஸ்ட்டு அடுத்த ஏரியா எது, அடுத்த ஏரியா எது, இது. ரைட்டா? ஸோ ஒன்று இங்கே ரெஸ்பெக்ட் ஆகணும், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகணும். ஏன்னா இந்த ஜோனை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன செல், அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இடத்த ரியாக்ட் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுதான் என்னோட ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ என்ன நடக்க போகுது, ஏன்னா ஒன்று இதை டாமினேட் பண்ணணும், இல்லை அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்ப்பேன். இந்த இடத்துல எந்த ஒரு ரெஸ்பெக்டேஷனுமே கொடுக்கல, தெரியுதா உங்களுக்கு? நல்லா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணலை, எந்த ஒரு ரெஸ்பெக்டேஷனுமே கொடுக்கல. ஏன்னா நான் சொன்னேன் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணானா என்ன இருக்கணும், செல் இருக்கணும். ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஐ நீட் டு வெயிட். ஓகே, பெல். இப்போது நம்மளோட ஹை ஏரியாவுக்கு வந்துருக்கு. ப்ரோ இந்த ஏரியாவை ஏன் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் க்ளீனாக தெரியும். இது ஒரு க்ளீனான ஓபி லெவல். ஓகேவா? ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். வித் ஹை லெவலாகவும் இருக்குது. இந்த இடத்த டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன செல். இப்போ தான் இங்கே நான் 30 மினிட்ஸ்க்கு போவேன். ஏன்னா மார்க்கெட் க்ளீனான ஸ்ட்ரக்சர் இங்கே நமக்கு தெரியல. டேட்டா என்ன ஆகல, க்ளீனான ஸ்ட்ரக்சர் தெரியல. நான் உடனே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 30 மினிட்ஸுக்கு போகிறேன். 30 மினிட்ஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் வெறும் புல் கேண்டலாக வச்சு போயிருக்கு. இப்போ நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா லாஸ்ட் புல் கேண்டலோட லோ எது. ஏன்னா இப்போ நமக்கு இந்த லெவல் தேவையில்லை. ரைட்டா? இந்த லெவல் நமக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணேன், இந்த லைனுக்கு கீழே, அதாவது இந்த புல் கேண்டல் லோவை 30 மினிட்ஸ் கேண்டல் எடுக்குதாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். நான் இப்படி தான் பார்ப்பேன். இந்த கேண்டல் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு இது எடுத்தா we can go for the sell. ஓகே, என்ன பண்ணியிருக்கு, எடுத்துச்சு. நம்மளோட என்ட்ரி பிளான் என்ன ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம் அப்படின்னா நான் சொன்னேங்க, நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வைக்கலாமான்னு கேட்குறீங்க. நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறீங்க, இதுக்கு மேலே வைக்கலாமான்னு கேட்குறீங்க. இதுக்கு மேலேயும் வைக்கலாம், இல்லை நான் இதுக்கு மேலே வைக்கணும்னாலும் தாராளமாக என்ன பண்ணலாம், தாராளமாக என்ன பண்ணலாம் வைக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலேயே வச்சுப்போம். நம்ம ஏன்னா ரொம்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் நிறைய பேர்ட்ட உங்கள்கிட்ட, மேக்ஸிமம் என்னோட ஸ்டாப் லாஸ் ஏரியா ஹிட்டு ஆக கூடாது. ஃபைனலி என்ன ஆகுது, என்ன ஆயிடுச்சு, ஃபைனலி டார்கெட் ஹிட்டு. ரைட்டா? சிம்பிள். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் மார்க்கெட்டை எப்படி பார்க்க போகிறீங்க, என்ன மாதிரி பார்க்க போகிறீங்க, எந்த இடத்துல பார்க்க போகிறீங்க. எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்கணுங்கிற கட்டாயம், எல்லா இடத்துலையும் என்ன இல்லை, ட்ரேட் எடுக்கணுங்கிற கட்டாயம் இங்கே இல்லை. நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான லெவல் இங்கே, ஏன்னா மார்க்கெட் செல்லாக போகுதுன்னு எனக்கு தெரியுது. அப்போ அந்த செல்லிங்கில் என்னென்ன இன்னும் இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கெங்கே எடுக்கலாம் பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லிட்டோம், இதில் ட்ரேட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ட்ரேட் அடுத்த டவுன் ட்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு, க்ளீனாக தெரியுதா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதையும் நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன்.
ஸோ இந்த லெவலில் டாமினேட் பண்ணாதீங்க மார்க்கெட் என்ன க்ளீன். ஓகே, ப்ளஸ் இம்பேலன்ஸோட லெவல் எங்கே இருக்குது? இப்போ இந்த இடத்துல செல்லிங் கிடைச்சா என்ன பண்ணலாம்? தாராளமா என்ன பண்ணலாம்? எஸ், நம்மளோட ஏரியாவுக்கு போகுது. பட் எனக்கு என்ன தேவை? செல்லுக்கான எஸ். ஃபைனலி இந்த இடத்துல என்ன வருது? இந்த இடத்துல என்ன கொடுக்குது? இதுதான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? செல்லிங் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஸ்டாப் லாஸ் ஹைக்கு மேலே வைப்போம். டார்கெட் நூல் இலையில, அவ்வளோதான். 3 இலையில டார்கெட் ஆகல. பட் இது என்ன ஆயிடுச்சு? நோ ப்ராஃபிட் நோ லாஸ் கேட்டகரி. 3 இலையில தான் போயிடுச்சு. பட் இது எப்போவுமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நோ ப்ராஃபிட் அண்ட் நோ லாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் த டே we can making the 2 trades. பட் அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் ட்ரெண்ட் டைரக்ஷனில் போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ட்ரெண்டு எந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாமலே நம்ம போகிறது நல்லதா. ஏன்னா இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகுது? செல் ஆக போகுது. பட் அந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இந்த ட்ரெண்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க? அந்த ட்ரெண்டை நீங்கள் ப்ராப்பராக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் என்ன ஆகிடுங்க? சரிங்க, சக்ஸஸ் ஆகிடுங்க. அப்போ அதை தான் இங்கே வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த விஷயத்தை பார்க்காம ஒரு புல் கேண்டல் வந்தால் பை எடுத்துகிட்டு ஓடுறது, ஒரு செல் கேண்டல் வந்தால் செல் எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, ஸோ அது இல்லாமல் ஒரு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன்ஸோட பண்ணிப்பாங்க. சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு வெயிட் பண்ணாமல் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இதே 30 மினிட்ஸுக்கு போயிட்டு, இப்போ நம்ம இருக்கிறது 30 தான், ரைட்டா? இன்னொரு வே பண்ணலாம். இதே 1 ஹவருக்கு போயிட்டு சிம்பிளாக இதே எங்கே போயிட்டீங்க? 1 ஹவருக்கு போயிட்டீங்க. சிம்பிளாக இந்த இடத்துல பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதே மாதிரி தான் ரூல் வரும் ஆக்சுவலி. ஏன்னா நமக்கு தேவை என்ன? பிரேக் டவுன் ஆகணும். இல்லை ப்ரோ, இன்னொன்று நான் ட்ரை பண்ணலாமா? நான் இங்கேயே எடுக்கலாமா? இந்த ஹை எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. அதாவது எந்த ஹை? இந்த ஹை எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது, நான் இங்கே இருக்கலாமான்னு கேட்டால், இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குன்னு உங்களுக்குலாம். நான் ரிஃபைன் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ரிஃபைன் பண்ணி எடுக்கலாம், தப்பே கிடையாது. ரிஃபைன் பண்ணி எடுத்தால் 1:5 1:10 ஈஸியாக அடிக்கலாம். ரிஃபைனிங் தான் தேவை. ஆனால் எந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, எனக்கு மேக்ஸிமம் எந்த இடத்துல ஹிட் ஆகாது அந்த இடத்துக்கு தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு வச்சா என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. அப்போ அந்த இடத்துக்கு நான் ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஈஸியாக ட்ராவல் ஆகும். ஸோ அந்த ட்ராவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னாலே மேக்ஸிமம் இது என்ன பண்ணுங்க, ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் கோல்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து 0.01 எடுத்தீங்கனாலே $57 லாஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் கரன்சி ஸ்பேரில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பட் இப்போ உங்களுக்கு புரியணுமேன்னு சொல்லிட்டு கோல்டு ஸ்பேரில் நான் சொல்லியிருந்தேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் எப்படி எடுக்கலாம், 1 மினிட்டில் ஸ்கேல்ப் ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். ஆனால் அந்த வீடியோவுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணுமாங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் see the next video. Thank you. Bye bye. See you.